ஜனவரி 17, 1991. ரொம்ப கோல்டு டே மான்ட்ரியால், கனடாவில். உமா வந்து ராத்திரி ஒரு 9-9:30 மணிக்கு இது மாதிரி ஐ திங்க் வி ஹேவ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல், பேபி இஸ் எனி டைம் வரும் அப்படின்ட்டு. எங்கள் கூட இருந்தது பாட்டி. நாங்கள் வந்து எனக்கு ஒரே நர்வஸ்னஸ், என்னடா அது ராத்திரி இது மாதிரி சொல்கிறாளே அவள், ஹாஸ்பிட்டலில் போய் எல்லாம் எப்படி நடக்க போகிறதா அப்படின்ட்டு. இங்கே ஒரே பில்லர் ஆஃப் சப்போர்ட் அங்கே இருந்தது பாட்டி தான். ஒரு கவலையும் இல்லாமல் ஜம்முன்னு அப்படியே புடவை கட்டிகிட்டு இருந்தா. இட்ஸ் பிட்டர் கோல்டு, வெளியில் -15°C. க்ளீனாக காரில் ஏறி உட்காந்துட்டா. அங்கே போய் கொண்டு போய் விட்டோம் ஹாஸ்பிட்டலில், உமாவையும் பாட்டியையும். நான் காரை பார்க் பண்ணிவிட்டு வரேன், அதுக்குள்ளே எல்லாம் உள்ளே கொண்டு போயிட்டா. எங்கள் பாட்டி தான் ஒரே கவலையே இல்லாமல் என்னவோ இப்போ ஹோட்டலுக்கு போகிற மாதிரி உட்காந்துட்டு ஜம்முன்னு எல்லாத்தையும் ஷி வாஸ் மேனேஜிங் இட். எனக்கு ஒரே ஆச்சரியம், என்னடா அது இந்த வயசான வா இந்த மாதிரி இவ்வளோ கூட்டில் வந்துவிட்டு ராத்திரி ஆல்மோஸ்ட் 12 மணி ஆகிடுது. ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் ரகு வெளியில் வர்றதுக்கு அதுக்குள்ளே ரொம்ப நாடி ஆகிடுது. இப்படி இவ்வளோ துணிச்சலாக இருக்கா இந்த பாட்டி அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் ரொம்ப ஸ்ட்ரென்த்து, என்ன சொல்கிறது, இன்டெலிஜென்ட்டாக முடிவு எடுக்கிறது எல்லாம் அந்த பாட்டியால் தான் முடியும். அதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட், ஒரு 10 வருஷத்துக்கு அதுக்கப்புறம் இங்கே ஒரு தடவை பாட்டி எங்களெல்லாம் பார்க்க வந்துருந்தா. அப்போ வந்து என்னென்னு எனக்கு ஞாபகம் இல்லை, கார்த்தால எழுந்து போய் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்னவோ கிச்சன் என்னவோ பண்ணிட்டு இருந்தா. நான் வாட்டுக்கு பார்த்துட்டே இருந்தேன் என்ன நடக்கிறது அப்படின்ட்டு. அப்புறம் வந்து ஏதோ பண்ணிட்டு இருந்தா, எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் உட்காந்துண்டா. அப்புறம்தான் தெரிஞ்சது ஷி வாஸ் ஹேட் ஹை ஃபீவர், உடம்பெல்லாம் முடியல, நடுக்கம்லாம் இருந்தது. ஸோ வி ஹேட் டு ஹாஸ்பிட்டலில் கூட்டின்னு போய் அட்மிட் பண்ணோம் நாங்கள். எனிவே டர்ன் அவுட் டு பி ஜஸ்ட் ஃப்ளூ. பட் சொல்கிறேன், உடம்பு நன்னா இல்லாட்டாலும் பற்ற காரியத்தை முடிச்சே ஆனோன்னு அவ்வளவு துணிச்சலாக, அவ்வளவு மன உறுதியோடு பண்ணினா. அதெல்லாம் ரொம்ப அன்பிலீவபிள் குவாலிட்டிஸ் ஃபார் ஒரு வயசான பர்சன். இதே மாதிரி இன்னொரு இன்சிடெண்ட் வந்து, ஃபஸ்ட்டு நான் பாட்டியை பார்த்தது வந்து எப்போ, அது செப்டம்பர் ஐ திங்க் 8, 1991. நான் உமாவா பொன் பார்க்க என்னுடைய அம்மா அப்பாவோட வந்தேன். அங்கே பார்த்தாக்க வெரி ஸ்மார்ட்லி ஸ்மைலிங், பீமிங், ஃபுல்லி செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட பாட்டி இருந்தா. பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்தது. இது மாதிரி இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காளே, இது மாதிரி எப்படி எல்லோரும் நர்வஸாக இருப்பா அப்படிலாம் இல்லாமல் இந்த பாட்டி இவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக இருக்காளேன்னு எனக்கு ஒரே ஆச்சரியம். அப்புறம் அன்றைக்கி பொண்ணெல்லாம் பார்த்துட்டு எங்கள் அப்பா கூப்பிட்டு இது மாதிரி வில் கோ ஃபார் த மேரேஜ், பட் அம்பி வந்து இது மாதிரி தட் இஸ் மீ, இன்னும் 2 வாரத்தில் பண்ணிக்க முடியுமா, அன்றைக்கி தான் நல்ல நாள் இருக்குது, அப்புறம் அவங்க கேனடா போகிறான் அப்படி இப்படின்னா. நான் நினச்சேன் இந்த மாதிரி இந்த பாட்டி தனியாக இருக்கா, எப்படி இது மாதிரி இவ்வளோ குவிக்காக பண்ணுவாளா அப்படின்ட்டு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் அப்பா சொன்னால் ஒரு ப்ராப்ளம் இல்லை, ஒன்றுமே இல்லையே, பண்ணிடலாமே தாராளமாக அப்படின்னா 2 வீக்ஸில். ஸோ அகெயின் அவ்வளவு கான்ஃபிடென்ட்டாக அவ்வளோ உறுதியாக சொன்னது. இத்தனைக்கு தனியாக இருக்கிற பாட்டி, ஹூ வாஸ் எல்லாத்தையும் எப்படி தான் ப்ராப்ளம் பண்ணுறது, எவ்ரி திங் ஷீ டிட் எக்ஸ்ட்ரீம்லி வெல். ஸோ எனிவே பாட்டி மாதிரி அவ்வளவு கான்ஃபிடெண்ட்டாக, அவ்வளவு மன உறுதியோட, எதுலேயுமே ஒரு நெகட்டிவ் இதையுமே பார்க்க மாட்டா. பார்க்குறது ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் டு மை 4-minute வீடியோ. பாய்.